ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சியில செஃப் தாமு சார் செஞ்ச பெஸ்ட் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் காய்ந்த மிளகாய் வறுவல். அது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா காளான் காஞ்ச மிளகாய் வறுவல். இந்த காளானும் காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது ஒரு அட்டகாசமான ஒரு காரம், ஒரு நல்ல சப்பாத்தியில் உருட்டி சாப்பிடும்போது ஒரு கலக்கல், ரசம் சாதம், கீரை சாதம், புளி சாதம் சாப்பிடும்போது ஒரு சூப்பர், அதே மாதிரி தயிர் சாதம் சாப்பிடும்போது டாப் நாச். ஸோ அந்த காளான் காஞ்ச மிளகாய் வறுவலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காளான் 200 கிராம், வெங்காயம் ஒரு கை, காஞ்ச மிளகாய் 10 நம்பர், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி. காளான் காஞ்ச மிளகாய் வறுவல் சூப்பர், காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், இந்த காஞ்ச மிளகாயை உடச்சி போட்டுக்கிறோம். காரம் வெங்காயத்துக்கு, அந்த காளானை போடுறோம், நல்லா வதக்கிறோம், உப்பு போடுறோம். தேவைப்பட்டால் நீங்கள் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி வந்துடும். காளானுடைய வேகிற டைம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம். ஒரு அருமையான ரச சாதம், எலுமிச்சை பழ ரசம், பைனாப்பிள் ரசம், பருப்பு ரசம், மைசூர் ரசம், இதோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஒரு நல்ல கீரை கடைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த காளான் காஞ்ச மிளகாய் வறுவல் கலக்கல். ஒரு நல்ல தயிர் சாதத்தோட சூப்பர், ரொம்ப நல்லா போகும். அதே மாதிரி மிளகா கிள்ளிப்பட சாம்பாரோட இந்த காளான் காஞ்ச மிளகாய் வறுவல் டாப் நாச். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டுரும். வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு, அதாவது 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதக்கணும். இந்த வெங்காயம் சொல்லும்போது வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஒரு நல்ல ரசம் சொல்லலாம் அப்படின்னு பருப்பை கொஞ்சமாக போட்டு, ஒரு சப்போஸ் ஒரு 1/4 அழகு பருப்பு அப்படின்னா 2 அழகு தண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், ஒரு தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தை போட்டு அந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து போது தண்ணியாகிடுது. ஆற விட்டு அதில் 2 தக்காளி பழத்தை பிடிச்சிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளிக்கிறோம். இந்த பருப்பு தண்ணியை அப்படியே விட்டுடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலையை இடித்து போட்டு தோணை மாதிரி போட்டுரும். இது பருப்பு ரசம். இதே மாதிரி பைனாப்பிள் ரசம்னா பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துக்கணும். எப்போ ஊற்றணும்னா கடைசியில் ஊற்றணும். முதலே ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அந்த பருப்பு தண்ணியில் கசப்பு வருது. அதே மாதிரி பருப்பு தண்ணி, தக்காளி பழம், தாளிப்பு போட்டுட்டு, மிகுந்த ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி, ரசப்பொடின்னு சொல்லும்போது மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், வெந்தயத்தை போட்டு வறுத்து பொடி பண்ணி கடைசியில் போட்டுக்கலாம். பைனாப்பிள் ஜூஸை கடைசியில் ஊற்றிட்டு பொடியாக இருக்கிற அந்த பைனாப்பிளை போட்டு சாப்பிட்ட குழைய வடித்து இந்த பைனாப்பிள் ரசத்தை ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த காளானோட சாப்பிடும்போது ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டு. இந்த வெங்காயம் சுவையாக வந்துச்சு. இதில் என்ன பண்ணுறேன், காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். இன்னும் 10லேருந்து ஒரு 12 காஞ்ச மிளகாவை காரத்துக்கு இருந்த மாதிரி இந்த காளானுக்கு கிள்ளி போட்டுக்கிறேன். இதை ஏன்னா அந்த காஞ்ச மிளகாய் காரம் தான் இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலை, அதனால் காஞ்ச மிளகாய் காரம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக இந்த காளான் வறுவல் கலக்கலாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு தேவையில்லை. வேணும் அப்படின்னா நீங்கள் பூண்டை பொடி பண்ணி, அதாவது இடித்து போட்டுக்கலாம். பூண்டை இடித்து நீங்கள் போட்டிங்கனாவே அந்த பூண்டு வாசனை சூப்பராக இருக்கும். இந்த காளான், காஞ்ச மிளகாய்,
வெங்காயத்துக்கு சூப்பராக வதங்கிடுறதுக்கு வெங்காயத்தோட இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிடுது. இதை வதங்கும் போது இந்த காரம் இது இந்த எண்ணெயில் இறங்கும். அந்த எண்ணெயில் இறங்கும்போது அந்த காரம் ஆட்டோமேட்டிக்காக அந்த காளானுக்கும் சேரும். இப்போது இதில் காளானை கட் பண்ணி வச்சுருக்கோம். காளான் ஃப்ரெஷ் காளான், அதாவது ஃப்ரெஷ் மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் மஷ்ரூம் பேக்கெட்டில் வருது, அந்த பேக்கில் இருக்கிறது வாங்கிக்கோங்க. தோட்டத்துலேருந்து எடுத்துக்காதீங்க. தோட்டத்துலேருந்து எப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாய்சன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுங்க. இந்த மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். இதில் உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு, தண்ணி கிடையாது, இது உள்ளே தண்ணி இருக்குது. அதாவது காளான்லேயே தண்ணி இருக்குது. அதனால் அது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதில் எடுத்துக்கும். அதனால் தண்ணி தேவையில்லை. இதில் கரம் மசாலாவையும் போட்டுடுறேன். இந்த கரம் மசாலா வாசனைக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, அதே மாதிரி கருவேப்பிலை. இந்த காளான் சொல்லும்போது காளான் மசாலா, காளான் வறுவல், காளான் மிளகு வறுவல், காளான் குழம்பு, சிக்கனோட காளான் சேர்க்கலாம், மட்டனோட காளான் சேர்க்கலாம், புறானோட சேர்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இந்த காளான். ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா இதோட ஃபீலிங் பார்த்திங்கன்னா அதை சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் ஃபீலிங் வந்துடுது. அதனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டேறாங்க. இப்போ இந்த காளான் ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் குக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் 3 நிமிஷத்தில் இந்த காளான் வேகும். தண்ணி நம்ம தண்ணி விடாமே ஆட்டோமேட்டிக்காக அதே தண்ணி வந்துடும். அதனால் இந்த காளான் தண்ணி விட்டு குக் பண்ண நெஸ்டி கிடையாது. நீங்கள் காளானுக்கு தண்ணி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பொதன்னு ஆகிடும். அதனால் காளான் தண்ணி வேண்டாம், நீங்கள் அப்படியே குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காளான் வறுவல் நான் சொன்னேன். ஒரு நல்ல காளான் மிளகு வறுவல் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதே மாதிரி காளானை போட்டு, இந்த மிளகுன்னு சொல்லும்போது முழு மிளகு மிக்சியில் 1/2 அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு இதை அப்படியே தூவிட்டு உப்பு போட்டுடணும். போட்டிங்கன்னா அந்த மிளகு காரத்தோட இந்த காளான் மிளகு வறுவல் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த காளான் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. எப்படின்னா இது சுருங்கி இந்த மாதிரி ஷைனிங்காக தெரியும் போது காளான் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொன்னேன் அதுக்கு 3 நிமிஷம் தான் அது குக்கிங் டைம். நான் சொல்லிட்டு வந்தேன். நல்ல ரசத்தோடு சாப்பிடும்போது, சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது, அதே மாதிரி தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது இந்த காளான் கலக்கலாக இருக்கும். காரசாரமான இது காளான் வறுவல். ஏன் அப்படின்னா காஞ்ச மிளகா போட்டு குக் பண்ணியிருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிடலாம். இந்த காளானை அப்படியே உங்கள் பார்வைக்கு இதில் கொத்தமல்லி, அருமையான காளான் வறுவல். ரொம்ப சிம்பிள். எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகா, காளான், உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா 3வது நிமிஷத்தில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிடலாம். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக செய்ய வேண்டிய டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா 1 காளான், 2வது வெண்டைக்காய், 3வது கத்திரிக்காய், அதே மாதிரி பன்னீர். இதெல்லாம் வந்து சாஃப்ட் வெஜிடபிளில் வர்றது 3 நிமிஷத்தில் போகக்கூடிய பொருள். கண்டிப்பாக ஒரு கெஸ்ட்டு வந்துட்டுனா நம்ம பதட்டப்படாமல் செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காளான் காஞ்ச மிளகாய் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நேர்களே, இன்னைக்கு சுவையோ சுவையில காளான் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் நம்முடைய செஃப் தாமு சார் செஞ்ச இன்னொரு பெஸ்ட் ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. அது என்னன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா. அவரோட ஸ்டைல அது எப்படி செஞ்சிருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா. கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. அதை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது கத்திரிக்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் வெண்ணெய் மாதிரி இருக்கும், கலகலாக இருக்கும். ஸோ அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி இது தேவையான பொருட்கள் மைட்டன் பார்ப்போம். கத்திரிக்காய் 1/4 கிலோ,
வெண்டைக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 1 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், அரைச்ச தக்காளி பழம் 2 நம்பர், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, ஒரு அருமையான கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா. இது ரெண்டும் ஒரு நல்ல காம்பினேஷன். திக்காக ஒரு தொக்கு மாதிரி வரும். தக்காளி பழத்தை அரைச்சிடணும். கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயத்தை வதங்கின பிறகு அந்த வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் வதக்கணும். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறோம். கரம் மசாலா பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரைச்சி விட்ட தக்காளி பழத்தை வரும். நல்லா வதக்குறோம். திக்காக ஒரு மசாலா மாதிரி வந்துடும், தொக்கு மாதிரி வந்துடும். சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாலும் சரி, தோசையோடு சாப்பிட்டாலும் சரி, ஆப்பத்தோடு சாப்பிடும் போதும் ஒரு கலக்கலான கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா. இப்போ இப்படி செய்து பார்ப்போம். இதில் தாளிக்கிறதுக்கு சோம்பு, அதே மாதிரி கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாயை காம்பை கிள்ளிட்டு இங்கே போட்டுருங்க. கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் 1 கை வெங்காயம். இதெல்லாம் வதக்கிறோம். நான் சொன்னேன், இந்த வெங்காயத்தை வதக்கும் போது இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் இதில் வதக்கிடணும். கத்திரிக்காய் வெண்ணெய் மாதிரி வரணும். 3/4 பாகம் இந்த வெண்டைக்காவும் கத்திரிக்காய் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு தக்காளி ஊற்றின பிறகு மீதியை வேக்காடை தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆல்மோஸ்ட் 3/4 பாகத்து வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் சூப்பர் டேஸ்ட்டு. நம்ம வீட்டு எவ்வளோக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டாக்டர் அவாய்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு மெடிசனல் எஃபெக்ட் அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது, மிளகுல இருக்குது. வெங்காயத்தை நல்லா வதங்கியாச்சு. இதில் நான் சொன்ன கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காவை தண்ணி எடுத்துட்டு போட்டலாம். அதே மாதிரி வெண்டைக்காயும் போட்டலாம். இந்த வெண்டைக்காவையும் இதில் போட்டணும். கத்திரிக்காய் 1/4 கிலோ, 1/4 கிலோ கத்திரிக்காய், வெண்டைக்காய் 1/4 கிலோ. இந்த வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும். சாதாரணமாக நம்ம வீட்டில் வெண்டைக்காய் செய்யும்போது பிசு போகாது. நம்ம என்ன பண்ணணும், முழு வெண்டைக்காய் வாங்கின்னு வந்து அலசிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணோம்னா அந்த பிசு இருக்காது. நம்ம வதக்கும்போது இது மாதிரி எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த பிசு வராது. நல்லா வதக்கிடும். அதை இதுலேயே ஒரு சாம்பார் செய்யலாம். அதை வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு அதை 2 கிளாஸ் தண்ணி விட்டு 1/4 கப்பு பருப்பு போட்டு தக்காளி பழத்தை போட்டு மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயத்தை போட்டு பருப்பு வேக வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு இந்த பருப்பு இதை கொட்டிடுறோம். புளி கொஞ்சம் விட்டுடுறோம். இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், தனியா, சீரகம் இதெல்லாம் பண்ண வறுத்து பொடி பண்ணி இந்த சாம்பார் பொடியை போட்டோம்னா அட்டகாசமாக கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார் கலகலாக இருக்கும், திக்காக இருக்கும். அதை டிஃபனுக்கு போனோம்னா உங்களுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். சாதத்துக்கு வேணும்னா வெல்லம் போடாமல் அப்படியே கொடுத்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார் டேஸ்ட்டு இந்த சாம்பார் பொடினால் சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடின்னு சொல்லும்போது தனியா, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், தேவைப்படுறவங்க கொஞ்சம் கொப்பரைத்தங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு விரலி மஞ்சள், 4 அரிசி, தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, துவரம்பருப்பு போட்டு வதக்கிட்டு அதில் அதை கொப்பரை தேங்காய் போட்டு வதக்கிட்டு விரலி மஞ்சளும் போட்டு வதக்கிட்டு அரிசி போட்டு வதக்கிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் கடைசியில் போட்டிங்கன்னா தான் அந்த சாம்பார் பொடி வாசனை சூப்பராக இருக்கும். முதலே சாம்பார் பொடி போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை வராது. அதனால் கடைசியில் இந்த சாம்பார் பொடி போடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், மிளகாத்தூள் தூண மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி தனியாத்தூள் போடுறோம். தனியாத்தூளை போட்டு மஞ்சள் தூளையும் போட்டுக்கிறோம். இந்த மஞ்சள் தூளையும் போட்டு நான் சொன்ன இந்த கரம் மசாலா பொடியும் அதில் போட்டுக்கிறோம். இந்த கரம் மசாலா பொடி
அதையும் போட்டு இதில் உப்பையும் போட்டுடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன சொன்னேன், அரைச்சி விட்டுக்க தக்காளி பழத்தை விட்டுடலாம். தக்காளி பழத்தை விட்டுலாம். 2 தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழம்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். அந்த மசாலா பதத்துக்கு வந்துடும் அது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நான் சொன்ன மாதிரி வெண்ணெய் மாதிரி வதங்கிடுச்சு. இதில் ஒரு தூக்கு மாதிரி இருக்கிறதால இட்லியோட தோசையோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். எஸ்பெஷலி நான் சொன்ன பொங்கல், வெண்பொங்கல் இல்லை ரவா பொங்கலோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ரவா பொங்கல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், டின்னராக இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவா பொங்கல் எப்படின்னா, ஒரு அழகு ரவை எடுத்தோம்னா 1/2 அழகு பாசிப்பருப்பு, 1/2 அழகு பாசிப்பருப்புக்கு மொத்தத்தில் 3 அழகு தண்ணி. பாசிப்பருப்பு வேக வைக்கிறோம், பெருங்காயத்தை போட்டு வேக வைக்கிறோம். பெருங்காயம், பாசிப்பருப்பு, 3 அழகு தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சிடுறோம். ரவையை வறுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த வேக வச்ச பாசிப்பருப்பை கொதி வருது, அந்த வறுத்த ரவையை போட்டு நல்லா வதக்கணும். அதாவது அந்த ரவையை குக் பண்ணிடணும். பாசிப்பருப்பில் சிம்மில் வச்சிடுறோம். சலன்னு அது அங்கங்கே கொப்பளத்தில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சிடுறோம். பக்கத்து அடுப்பில் அடுப்பு மாற்றிக்கலாங்க. சின்ன அடுப்பு வச்சுக்கோங்க. அதை பெரிய அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் பாதி நெய் பாதி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி பருப்பு. மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு அந்த நெய் பாதி எண்ணெய் பாதியில் தாளிக்கணும். தாளித்து அப்படியே இந்த ரவா பொங்கலை கொட்டிடணும், மிக்ஸ் பண்ணணும். பெஸ்ட் பார்ட், அந்த ரவா பொங்கலை மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியில் எடுத்தோம்னா கரண்டி உள்ள ஒட்டிக்கக்கூடாது. அப்படியே அழகாக லட்டு மாதிரி வந்து விழணும், பிளேட்டில் விழணும். இதுக்கு நல்ல வெறுக்கலை சட்னி அப்படின்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரவா பொங்கல் டாப் நாட்ச். இப்போ இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா கலக்கலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழைப்பு அணைச்சிடுறேன். அணைச்சிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இன்னைக்கு சுவையோ சுவையில தாமு சார் செஞ்ச பெஸ்ட் ரெசிபி எல்லாம் இந்த ஹாஃப் அன் ஹவர் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும். அடுத்து வரப்போற ஹாஃப் அன் ஹவர்ல புது புது ரெசிபிஸோட செஃப் தாமு சார் வந்திருக்காங்க. அது என்னென்ன ரெசிபிஸ்னு இப்ப பாருங்க. வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சி. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக கத்திரிக்காயும் மாம்பழத்தை வச்சு ஒரு மசாலா, கத்திரிக்காய் மாம்பழ மசாலா. ஸோ அந்த கத்திரிக்காய் மாம்பழ மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மாம்பழம் 1, கத்திரிக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா 4 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, காஞ்ச மிளகா 2 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து. கத்திரிக்காய் மாம்பழ மசாலா கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, ஸ்வீட்டு, காரம், சூப்பர். நம்ம ஜெயா டிவி சுவை நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா
வித்தியாசமான சமையல் பண்ணிகிட்ருக்கோம். எளிமையான சமையல். கடந்த 2 வாரமாக பார்த்திங்க அப்படின்னா முட்டை, 3 முட்டை கறி, ரவா மீன் வறுவல். இதை 3 முட்டை கறி நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு, நாங்கள் ஆப்பத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெஸ்ட்டு பார்ட்டு நம்மளுடைய சுவை நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்குறது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் செஞ்சு பார்க்குறாங்க. அந்த செஞ்சு பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம அந்த கத்திரிக்காய் மாம்பழ மசாலாவை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம், கருவேப்பிலை மாத்திரம் தாளிக்கிறோம், வெங்காயத்தை போட்டு தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாயும் போட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம போடுறது கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறோம். வெங்காயத்தை போடுறோம், தக்காளி பழத்தை போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு தொக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு கத்திரிக்காயை போட்டுடுறோம். கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடணும். கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு அது மாம்பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். இதையும் தயிர் சாதத்தோட, அந்த மாம்பழத்தோட கத்திரிக்காயோட தயிர் சாதம் சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. பருப்பு கீரை ரசத்தோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ அது எப்படி நம்ம செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போட்டோம். 2 கை வெங்காயம். இந்த வெங்காயமும் அதாவது இந்த தாளிப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த காரம் உள்ளே இறங்கணும். நீங்கள் எது ஒன்று செஞ்சாலும் எண்ணெய் சூடாகாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த பதார்த்தம் வேஸ்ட்டு. எண்ணெய் சூடாகாமல் போட்டிங்கன்னா என்னன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும், ஒரு மாதிரி சவுன்னு ஆகிடும். எண்ணெய் அதை பாயிலிங் ஸ்மோக்கிங் பாயிண்ட் சொல்லி அந்த புகை வர மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சே சுடும்போது அந்த பொருள் உள்ளே நல்லா குக் ஆகும். உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்கும்னு அந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வரும். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எண்ணெய் சொல்லும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அருமையானது. மற்றபடி உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிறுதானியங்கள் சொல்லும்போது வரகு, சாமை, திணை, குதிரைவாலி இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விதவிதமாக ஒருத்தர் வீட்லேயும் பண்ணுறாங்க. வரகரிசியில் பிரியாணி பண்ணுறாங்க, ரவா பொங்கல் பண்ணுறாங்க, அதாவது வரகரிசி பொங்கல் பண்ணுறாங்க, சாமையில் சக்கரை பொங்கல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. எப்படின்னா எஸ்பெஷலி சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சக்கரை பொங்கல் சொல்ல வரல, வரகு, சாமை, திணை அதை சொல்ல வரேன். அது சாப்பிடும்போது கண்டிப்பாக உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சிறுதானியம்னு சொல்லலாம். இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சிறுதானியங்கள். அதனால் சிறுதானியம் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சிறுதானியம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா வதக்கிடுச்சு. நான் சொன்ன தொக்கு மாதிரி வரணும் அப்படின்னா 3/4 பாகத்துக்கு மேலே வந்தால் தான் தொக்கு மாதிரி வரும். இப்போ 3/4 பாகத்துக்கு மேலே வந்துடுச்சு. இதில் என்ன பண்ணுறேன், தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு எடுத்து வந்துடும். இந்த தக்காளி பழம், வெங்காயம் நல்லா வதங்கணும். அதான் வெரி இம்பார்ட்டண்ட். இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பச்சை மிளகாய் எப்பயே போட்டுட்டேன். இதில் பச்சை மிளகாய் 3 இப்போ போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிறோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், மிளகாய்த்தூள் காய்ச்சல் மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அது மாதிரி மஞ்சள்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு போட்டுறேன். தொக்கு மாதிரி வருது, உப்பு போட்டுக்கிறேன். இப்போது கத்திரிக்காயை போட்டுறேன். கத்திரிக்காயை போட்டு அதை நல்லா வதக்கிப்போம். ஒரு வாட்டி பார்த்துருவோம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிப்பு, வெங்காயம் வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கத்திரிக்காயும் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா பஞ்சு மாதிரி வந்துடுச்சு. கலர் மாதிரி நல்லா இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் லைட்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன்.
நல்லா வதக்கிடுச்சு. நான் சொன்னேன் அது தொக்கு மாதிரி வரும் பாருங்கள், அது தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இதில் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், மாம்பழத்தை போட்டுக்கிறேன். மாம்பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த தொக்கில் அந்த மசாலா நல்லா மர்ஜ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ ட்ரை ஆகுது பாருங்கள். இதில் கொத்தமல்லி தழை போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, இந்த மாம்பழம் சொல்லும்போது ஏன் நீங்கள் மாம்பழம் சேர்த்தீங்க? இந்த கத்திரிக்காய் மாம்பழம் சேர்க்கும்போது ஸ்வீட் இருக்காதா? சாதாரணமாக இந்த குக் பண்ணும்போது பழத்தை சாதாரணமாக சாப்பிட்றோம், நல்ல திதிப்பு தெரியும். இந்த குக் பண்ணும்போது இந்த காரசாரம், அதாவது மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தினத்தில் போடுறோம் இல்லையா, அந்த காரம் இந்த மாம்பழம் இழுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கம்மியாக தெரியும். ஃபுல்லாக ஸ்வீட்னஸ் போகும்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் சாப்பிடும்போது அது ஸ்வீட்டாக தெரியாது. இப்போ இந்த கத்திரிக்காய் மாம்பழத்தை சாப்பிடும்போது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. அதுவும் நான் சொன்னேன், அந்த தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது சாதாரணமாக இந்த மாம்பழமும் தயிர் சாதமும் நல்ல காம்பினேஷன். அதில் மாம்பழத்தை கட் பண்ணி இந்த தயிர் சாதம் தளதளம் செஞ்சு அதில் இந்த மாம்பழத்தை தொட்டு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் துக்கு மாதிரி வச்சு பாருங்கள். ஒரு இட்லி தோசையோடையோ அதே மாதிரி ஒரு நல்ல ஊத்தப்பதோடையோ சாப்பிடும்போது ஒரு கலகலாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் மாம்பழ மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இனிப்புமாக காரமாக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் மாம்பழ மசாலா கலக்கலாம் சுவையோ நிகழ்ச்சியில் ஜெயா டீ மூலயமா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு கோழி கொத்து மசாலா. கோழி கொத்து மசாலா அது எப்படின்னா கொஞ்சம் கொத்தியே இருக்கும், கொஞ்சம் அப்படியே முழுசாக இருக்கும் கறி. அந்த கோழி கொத்து மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் அரவை 1/4 மூடி, பச்சை மிளகா 6 நம்பர், கொத்தமல்லி 1 கை, கருவேப்பிலை 1 கை, தக்காளி பழம் 1/4 கிலோ, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, லவங்கம் 2, கோழி கொத்துக்கறி. எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். இந்த 1/2 கிலோ கோழியை 1 பங்கு மிக்சியில் போட்டு கொத்தியிருக்கோம். இந்த மீதியை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தினது தனியாக வச்சுருக்கோம், கொத்தாதது தனியாக வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் தளிச்சிடுறோம், கருவேப்பிலையை தளிச்சிடுறோம். இதில் தக்காளி பழத்தை போட்டு வதக்கிடுறோம். தக்காளி பழம் வதக்கும் போது இஞ்சி பூண்டையும் போட்டுடுறோம். இப்போது அந்த கொத்தனை கோழியும் போட்டுடுறோம். அதே மாதிரி முழுசாக இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணது அதையும் போட்டுடுறோம். போட்டு நல்லா வதக்குறோம். கலர் மாறுது, உப்பு போட்டுடுறோம். நல்லா கலர் மாறும். மாறுற டைமில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுது. இறக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பச்சை மிளகாய் மசாலாவை சேர்த்துடுறோம். ஒரு மாதிரி சலசல ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். நல்ல பரோட்டா, நல்ல தோசை, மெத்தன்னு இட்லி
அதோட இந்த கொத்துக்கறி மசாலா சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இப்போ அது எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் சொன்னேன் 2 பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு. இப்போ இந்த லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டது இந்த பொரிஞ்சி வந்தால் தான் அந்த எண்ணெயில் வந்து அந்த கரம் மசாலா வாசனை கூடும். சாதாரணமாக நம்ம சமைக்கும்போது நிறைய கரம் மசாலா போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக அந்த சாப்பாட்டில் போய் உட்காந்துக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த கரம் மசாலா வாசனை வரும். சப்போஸ் லவங்கம் ஜாஸ்தி போட்டாலும் சரி, பட்டை ஜாஸ்தி போட்டாலும் சரி, ஏலக்காய் ஜாஸ்தி போட்டாலும் அந்த வாசனை டாமினேட் பண்ணும். அதனால தான் நான் ஒரு வாட்டியும் நம்ம சமைக்கும்போது 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம்னு சொல்லியிருக்கோம். எண்ணெயில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி, ஏலக்காய் பொரிஞ்சிடுச்சு. நான் சொன்னேன் தக்காளி பழம் இந்த காலத்தில் போட்டலாம். இதுலேயே கருவேப்பிலையை சுற்றின மாதிரி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி பழம் என்ன ஆகுதுன்னா நல்லா வெந்து ஒரு ஜூஸியாக வந்துடும். வதக்கினே இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏங்க கொத்துக்கறியும் இந்த கறியும் போடுறீங்க, கொத்துக்கறி மட்டும் தனியாக போட்டால் எப்படி இருக்கும்? போடலாம். டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். பங்கிடும்போது கொஞ்சம் கொத்து கொஞ்சம் வைக்கும்போது பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டு மாத்திரம் இல்லாமல் அந்த பார்க்கறதுக்கு ஒரு அழகு நல்லாயிருக்கும். இந்த கொத்துக்கறியும் அதே மாதிரி அந்த கோழியும் போடும்போது ரெண்டுத்துக்குமே குக்கிங் டைம் வந்து அதை 7 நிமிஷம் தான். அதனால் இப்போது இந்த தக்காளி பழம் நல்லா அழகாக தூக்கு மாதிரி வந்துடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், கோழி அதே மாதிரி கொத்து இதையும் போட்டு இதில் நான் என்ன பண்ணுறப்போ இஞ்சி பூண்டாவே போட்டுறேன். இஞ்சி பூண்டாருவை, உப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. தண்ணி இப்போ விட வேண்டாம், அது கலர் மாறும்போது தண்ணி விடலாம். கலர் மாறி பாருங்க. 7 நிமிஷத்துல சிக்கன் அருமையாக வெந்துடும். கலர் மாறுது, உப்பு நல்லா போடுறது, அதேமாதிரி பச்சை மிளகாய் காரம்போது நல்லா பிடிச்சிக்கிட்டு இதில் என்ன பண்ணுறேன், இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பிடிச்சிட்டு பாருங்கள். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் போடும்போது அதை சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இது வேகிறதுக்கு 7 நிமிஷத்தில் இந்த கோழி நல்லா வெந்துடும். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் தாளித்தோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கணும். அதே மாதிரி கோழியும் அந்த கொத்தனார் கோழியும் போட்டுட்டோம். பச்சை மிளகாய் போட்டு, இஞ்சி பூண்டு அரைவு போட்டு, உப்பு போட்டு இப்போது அதை வேக வச்சுட்ருக்கோம். இதில் நல்லா வெந்துடும். நான் சொன்ன 7 நிமிஷம். கோழி கொத்து மசாலா பாதி கொத்தி பாதியை கறிக்கட் போட்டு வச்சுருந்தோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் தாளிச்சிட்டு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு அதில் கோழி அந்த கொத்தனை கோழி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைவை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுட்டோம். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை. இந்த கோழி அருமையாக வெந்துடுச்சு. 7 நிமிஷத்தில் இந்த கோழி வந்துடும். அதாவது பிராய்லர் சிக்கன் வேகிறதுக்கு 7 நிமிஷம், நாட்டுக்கோழி வேகிறதுக்கு 20 நிமிஷம். அதுதான் டைம் இருக்குது. இப்போ இதில் நான் என்ன சொன்னேன், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு இந்த கோழியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள உப்பு காரம் நல்லா இறங்கிடும். ஒரு தொக்கு மாதிரி வந்தது பாருங்கள். நினச்சி பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல சப்பாத்தியோட, தோசையோட, சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்றதுக்கு, பரோட்டாவோட சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். நல்லா வெந்து போச்சு. தேங்காய், பச்சை மிளகாவை 1/4 மூடி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் போட்டுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதாவது இந்த தேங்காய் போட்டுருக்கு இல்லையா, அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடணும். சாதாரணமாக அந்த கோலா உருண்டை அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி கொத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
ஒரு கடாயில் நல்லா வதக்கிடணும். அது தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தனியாக கொட்டிக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க. சோம்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது சோம்பு, பச்சை மிளகாய் அந்த கோழி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பொட்டுக்கடலை மாவு ஒரு கை எடுத்து அந்த வதக்கின கோழியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சிட்டிங்கன்னா அருமையான கோழி கோலா ரெடி ஆகிடுச்சு. கோலா உருண்டை குழம்பு வேணும்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், புளி, வெங்காயம், தக்காளி, அரைச்ச வெங்காயம், தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு வரும்போது இந்த கோலா அப்படியே போட்டிங்க அப்படின்னா சூப்பரான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது இந்த கோழி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அப்போ 2 டிஷ் செஞ்சோம். கத்திரிக்காய் மாம்பழ மசாலா. எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கி உப்பு போட்டு கத்திரிக்காய் வேக வச்சிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு ட்ரையான பிறகு மாம்பழத்தை போட்டு இறக்கணும். அருமையான கத்திரிக்காய் மாம்பழ மசாலா ரெடி ஆகிடுச்சு. 2வது கோழி கொத்து மசாலா. கொத்திக்கிட்டோம், பாதி கறியை வச்சுக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், பிரிஞ்சியில் ஏலக்காய் தாளிச்சோம். தக்காளி பழத்தை வதக்கணும். நம்ம அந்த கோழியும் இந்த கொத்து கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டோம். உப்பு போட்டோம், பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம். கடைசியாக தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி மசாலா போட்டு எடுத்துட்டோம். சூப்பரான அருமையான கோழி கொத்து மசாலா பரோட்டாவோட, இட்லியோட, தோசையோட சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். 2 டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்தைகள் விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சியில சூப்பரான அசத்தலான ரெசிபிஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய தாமோ சார் ஸ்டைலில் சொல்லலாம் கலக்கலான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுடைய வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் பல புது புது ரெசிபிஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.